Hi guys, a happy day to all. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன டாபிக்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபார்ம் தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நத்திங் அபவுட் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப். ஸோ சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்னா என்னன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் அந்த லெசன் இன்னும் நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் வந்து பாருங்கள். ஸோ சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் நடத்துகிற ஒரு பிஸ்னஸ். இந்த பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்டென்ஷனை தான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ராபேக்ஸ் வந்து நம்ம சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்பில் பார்த்தோம். லைக் அவங்களோட கேபிட்டல் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், மேனேஜரியல் ஸ்கில் எபிலிட்டி வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக உண்டான ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். சரிங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் of organization is an extension of the sole proprietorship. It has already been explained that a sole proprietor form of organization suffers from several drawbacks such as limited capital, limited managerial ability, concentrated risk, and less chances for expansion and growth. With a result, the sole trader is compelled to seek the cooperation of others so that he can meet the changing situation effectively. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் 2-3 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக ஆக்க முடியும் அப்படின்றதுக்காக பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவாச்சு. Then generally when a sole trader finds it difficult to handle the problems of growth and expansion, he takes a partner. ஸோ ஒருத்தரால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பார்ட்னரை கூட சேர்த்துக்கிறாரு. Thus it represents the next stage in the evolution of business organization. அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜாக வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அண்ட் அதோட பேர் தான் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். The person who enter into partnership are individually called as partners. தனித்தனியாக அவங்கள பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கலெக்டிவ் எல்லாரையும் சேர்த்து வந்து ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். நெக்ஸ்ட், according to section 4 of the Partnership Act 1932, partnership is a relation between person who have agreed to share the profit of a business agreed on by all or any of them acting for all. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த செக்ஷன் அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 or more persons. எத்தனை பேர் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளான ரிலேஷன்ஷிப். அவங்க என்ன வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸையும் லாஸையும் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஆர்எல்ஸ் பேஸ்ட் ஆன் த அக்ரிமெண்ட் என்ன ரேஷியோவில் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்க வந்துட்டு அவங்களோட ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் தான் பார்ட்னர்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் ஹானே. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் விச் எக்ஸிஸ்ட் பிட்வீன் பர்சன்ஸ் கம்பீட்டன்ட் டு மேக் கான்ட்ராக்ட். இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன்ஸ். ஸோ ப்ளூரலில் இருக்குது, எத்தனை பர்சன் வேணாலும் வந்து இருக்கலாம். மினிமம் வந்து 2 persons இருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் வந்து 50 personsக்குள்ளே இருக்கணும். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட். who agree to carry on a lawful business. ஸோ சட்ட ரீதியாக வந்துட்டு ஒரு தொழில் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க, ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன் காமன் வித் அ வியூ டு ப்ரைவேட் கெயின்.
ப்ரைவேட் கெயினும் போது வேறு யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு பாதிப்போ இல்லாமல் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறது தான் வந்து ப்ரைவேட் கெயின். நெக்ஸ்ட் பர்சன் அக்கார்டிங் டு ஸ்ப்ரிகில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் has 2 or more members, each of whom is responsible for the obligatory requirements of the partnership. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ரெக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிளாக யார் இருப்பாங்க அப்படின்னா, எத்தனை பார்ட்னர்ஸ் அதில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிள். ஈச் ஆஃப் அ பார்ட்னர் மே bind the others and the asset of a partners may be taken for debts of partnership. ஸோ எல்லாருமே வந்துட்டு பைண்ட் அப்படின்னா வந்துட்டு ஸ்டிக் டுகெதர், எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. அண்ட் அவங்களோட அசட்ஸ், பார்ட்னர்ஸோட ஓன் அசட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் பிஸ்னஸில் வந்துட்டு ஏதாவது லாஸ் வந்துருச்சு, டெப்ட் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிகில் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட், பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். ஸோ ஆப்வியஸாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். அது வந்து மேபி ஓரல் ஆர் ரிட்டன் சொல்லியிருக்காங்க. பட் ஓரல்ன்றது வந்துட்டு ரொம்ப வந்து சேஃப் சைட் கிடையாது. எப்போவுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரிட்டர்னில் இருந்தால் தான் அது வந்து எல்லாருக்குமே நல்லது. ஸோ ஓரலில் விட ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் தான் வந்துட்டு லாஃபுல்லாக வந்து செல்லும். இப்போ வந்துட்டு அந்த காலத்துலலாம் வந்துட்டு சொல் பேச்சை வந்து அவங்க வந்து காப்பாற்றுவாங்க, சொன்ன வாக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் யார்கிட்டையுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா ஒன்லி ரிட்டன் அக்ரிமெண்ட் ஷுட் பி டேக்கன். நெக்ஸ்ட்டு, கான்சிக்வெண்ட்லி பர்சன்ஸ் நாட் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மைனர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ வந்து வச்சுக்க முடியாது. அவங்க ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ஃபர்மே வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியாது. இதான் வந்து கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு, ப்ளூராலிட்டி ஆஃப் பர்சன்ஸ். ஸோ ப்ளூரல்ஸ், சிங்கிள் பர்சன் வந்து நடத்த முடியாது. பார்ட்னர்ஸ்னாலே என்ன, 2 or more பர்சன்ஸ் இருக்கிறது தான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ மினிமம் நம்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 அண்ட் த மேக்ஸிமம் நம்பர் இஸ் 50. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து நடக்கும், எந்த பேசிஸில் நடக்கும் அப்படின்னா, சிம்பிள், ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். லாஃபுல் பிஸ்னஸ் தான் பண்ணணும். லாஃபுல் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், சட்ட ரீதியாக தான் பண்ணணும். அண்ட் இஃப் தேர் இஸ் நோ பிஸ்னஸ் தேர் கேன் பி நோ பார்ட்னர்ஷிப். ஸோ பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவே இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கிளப் இருக்குது அப்படின்னா அதில் கூட தான் நிறைய பேர் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஆனால் கிளப்புன்றது ஒரு ஃபார்ம் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் கிடையாது. ஸோ அதனால அதை பார்ட்னர்ஷிப்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி சேரிட்டபிள் அசோசியேஷன்ஸ்லையும் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப். இது வந்து பிஸ்னஸ், அதெல்லாம் வந்து சர்வீசஸ். நெக்ஸ்ட்டு, ஷேரிங் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்துட்டு ஆஸ் பெர் த ரேஷியோ அவங்க வந்துட்டு அக்ரிமெண்ட்டில் எழுதியிருப்பாங்க. இந்த ரேஷியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஆர் அக்கார்டிங் டு த கேபிட்டல் இன்வெஸ்டட், ஒருத்தர் வந்து 10 லட்சம் போட்டிருக்கலாம், இன்னொருத்தர் வந்து 5 லட்சம் தான் போட்டிருக்க முடியும். ஸோ அக்கார்டிங் டு தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கும். இல்லைனா அக்ரிமெண்ட்டில் வந்து ஷேர் வந்து ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஈக்குவலாக தான் வந்து ஷேர் பண்ணணும் ப்ராஃபிட்ஸை. An agreement to undertake philanthropic activities does not constitute partnership because profit motive is completely absent. ஸோ philanthropic activities வந்துட்டு சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் இருக்காது. ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு திங் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸில் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்குள்ளே வராது. நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஏஜென்சி. ஸோ மியூச்சுவல் ஏஜென்சி வந்துட்டு இட் இஸ் அன் எசன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது வந்து இந்த மியூச்சுவல் ஏஜென்சிஸ். ஸோ எல்லா பார்ட்னர்ஸுமே வந்துட்டு தே ஆக்ட் ஆஸ் அன் ஏஜென்ட்.
வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க எல்லாருமே வந்து பிரின்சிபல்ஸாக தெரிவாங்க. பட் ஃபார் த பார்ட்னர்ஸ், அடுத்தவங்க அவங்களோட கோபார்ட்னர் வந்துட்டு ஒரு ஏஜெண்ட். இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஏஜென்சி இஸ் அன் எசன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். சின்ஸ் த பிஸ்னஸ் இஸ் டு பி carried on by all or any of them acting for all, each partner acts simultaneously as a principal and an agent. To the outsiders, he is a principal, while to the other partners, he is an agent. Next வந்துட்டு இதெல்லாம் தான் வந்துட்டு characteristics. Next வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது advantages of partnership firm. ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி ஃபார்மேஷன். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது, லெஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்கும். அண்ட் வாட் ரெக்வயர்ட் இஸ் ஜஸ்ட் அன் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் போதும், விச் இஸ் இட் கேன் எய்தர் பி ஓரல் ஆர் ரிட்டன். ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்துட்டு ஆப்ஷனல் தான். அண்ட் ஃபர்தராக இல்லை கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். த ஃபார்மேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ரெக்வயர்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லெஸர் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் தேன் அதர் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். What required is just an agreement which can be oral or written. Registration of partnership is optional. Further, even if a firm wants to get itself registered, the registration process is very simple. Next வந்து availability of larger resources. ஸோ ஒருத்தர் மட்டும் இருக்கும்போது கேபிட்டலும் சரி அவரோட பாரோயிங் கெப்பாசிட்டியும் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஒரு ஆள்னால எத்தனை பேர்கிட்ட கேட்க முடியும்? ஒரு 4 பேர்கிட்ட கேட்க முடியும். இதே வந்து ஒரு பார்ட்னர்ஸ் வந்துட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தரும் கொஞ்சம் கேபிட்டல் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் 4 பேரும் வந்து இன்னும் அவங்களுடைய பாரோயிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இங்கே ரிசோர்ஸஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். தி கம்பைன்டு கேபிட்டல் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் அண்ட் த கிரேட்டர் பாரோயிங் கெப்பாசிட்டி மேக் available larger financial resources. New partners can also be taken into partners to secure more capital. As a result, expansion of business unit becomes feasible. ஸோ இது வந்து இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அட் லாஸ்ட் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஃபீஸபிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் consultation. Benefits of consultation. 2 heads are better than 1. ஸோ கன்சல்ட் பண்ணும்போது ஒருத்தராக இருந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் 4-5 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். Wise decision can be possible when the issues and subject matters are thoroughly discussed. கிளியராக டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு நல்ல அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ரிசல்ட்டாக. தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் ஹாஸ்டி டெசிஷன். அவசர முடிவுகள்லாம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சி. ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒர்க் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா மேனேஜரியல் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து அவருக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா பார்க்க தெரியும் அப்படின்னா அவர்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுக்கும்போது மற்றவங்களோட பேர்டன் வந்து குறையும். அண்ட் அவருக்கு தெரியுன்றதுனால அந்த ஒர்க் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப கிளியராக அவர் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பார். ஸோ அதான் சொல்கிறாங்க. தி ஸ்டாகரிங் லோட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒர்க் can be judicially distributed among the partners according to their experience. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் அண்ட் அவங்களோட டேஸ்ட், அவங்களுக்கு எதில் வந்து வேலை செய்ய விருப்பமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் பார்ட்னர் கேன் லுக் ஆஃப்டர் பர்ச்சேசஸ். அவர் வந்து பர்ச்சேசஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இன்னொருத்தர் வந்து சேல்ஸ் பார்த்துக்கலாம். எட் அனதர் அக்கௌண்டிங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பேர்டன் வந்து குறையும். thus when the burden is lightened, supervision by each partner over the allocated area of management becomes effective and efficient. This ensures greater managerial efficiency.
ஸோ இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஒர்க் கொடுக்கும்போது செய்கிற வேலை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் அதோட அவுட்புட். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ரெடியூஸ்ட் ரிஸ்க் வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா லாஸ் வந்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணுறதுனால ரிஸ்க் வந்து குறையுது. The risk of each partner is reduced considerably since the loss sustained by the firm is shared by all the partners. எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறதுனால ரிஸ்க் வந்து குறையுது. நெக்ஸ்ட் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங். லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டட் தான். ஏன் அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஸுமே வந்துட்டு டெப்ட்ஸ் பே பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கொடுக்கணும். அதனால இதை வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அன்லிமிட்டெட் லயபிலிட்டி ஏன் அட்வான்டேஜில் வருது இங்கே அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அசட்டை வந்து சேல் பண்ணுறதுனால இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அன்லிமிட்டெட் லயபிலிட்டின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறதுனால இந்த அன்லிமிட்டெட் லயபிலிட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங், இந்த அசட்டை இவங்க கொடுக்கறது சொல்கிறதுனால அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி இத்தனை பேர் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரோட ப்ராப்பர்ட்டி விற்றாச்சு இவங்களோட லோனை வந்து அடைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால கடன் கொடுக்குறவங்க இவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, நம்பி வந்து கடன் கொடுப்பாங்க. அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. The liability of a partner is unlimited since apart from his business asset, even his private properties are also available for satisfying the claims of the creditors. Since creditors may give more loans because they can get back the loan from the personal properties of the sole traders. சோல் ட்ரேடர்ஸ் இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப் தானே படிக்கிறோம். ஏன் இங்கே சோல் ட்ரேடர் கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் இண்டிவிஜுவலாக அவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சோல் ட்ரேடர்னு தான் சொல்லுவோம். தஸ் ஹை கிரெடிட் ரேட்டிங் ஹெல்ப்ஸ் சோல் ட்ரேடர் டு பாரோ மோர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சப்ளையர்ஸ் அண்ட் பேங்க்ஸ். ஸோ சப்ளையராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் பேங்க் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு லோன் வந்துட்டு ஈஸியாக வந்து பாரோ பண்ணிக்க முடியும். அந்த கிரெடிட் ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேஃப்கார்ட் ஆஃப் தி minority interest. For all the vital matters, unanimous consent of each partner is required. Unanimousனா வந்துட்டு agreement 2 or more persons ஃபுல்லாக வந்து ஒரு agreement வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து இங்கே இருக்குது, agreement இருக்குது. If there is no unanimity, such decisions are not acceptable. ஸோ எல்லோரும் சேர்ந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும். அதான் வந்து யுனானிமிட்டி, அக்ரிமெண்ட் பை ஆல் த பீப்புள் இன்வால்வ், எல்லாருமே வந்துட்டு அதில் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப சேஃபர் சைடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஈஸி டிசால்யூஷன், ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகிடும் ஃபர்ம். த டிசால்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். இன் த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில், பார்ட்னர்ஷிப் அட் வில்லில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா 14 days ப்ரியார் நோட்டீஸ் கொடுத்தாலே போதும், எந்த ஒரு லீகல் ஹேர்டலும் இருக்காது. ஹேர்டல்னால் தடைகள், எந்த ஒரு லீகல் தடையும் வந்து இருக்காது. ஸோ ஃபர்ம் வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் லேக் ஆஃப் ஹார்மனி, லேக் ஆஃப் ஹார்மனி. ஸோ ஹார்மனினா வந்து நல்லிணக்கம், சரிங்களா? ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் என்ன ஆகும் பார்ட்னர்ஸ்குள்ளே அப்படின்னா ஒரு சில ஹார்மனிஸ் வந்து மிஸ் ஆகும், டிஸ்ஹானஸ்ட் வரும், டீலிங்ஸ் வரும், அண்ட் மியூச்சுவல் கான்ஃப்ளிக்ட் உண்டாகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் லேக் ஆஃப் டீம் ஸ்பிரிட் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன்னால் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உராய்வுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி.
பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எந்த ஒரு செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸும் இருக்காது. ஒருத்தருக்கு எதனா வந்து ஆச்சு, ஒரு டெத் ஆகிடுச்சு, இல்லை ஒரு பார்ட்னர் வந்து இன்சால்வன்ஸ் ஆகிட்டாரு, அவரால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா த ஹோல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வில் பி டெர்மினல். அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு சில பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்துட்டு என்னதான் நம்ம மினிமம் பார்ட்னர்ஷிப் 50 இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில லார்ஜ் ஸ்கேல் யூனிட் பண்ணுறவங்க கிட்ட அவ்வளோ பேர் வந்து சேர மாட்டாங்க. ஒரு மினிமம் 10 மெம்பர்ஸ், மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் பேங்கிங் வந்து கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து 10 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் அதர் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்பர்ஸ் இருக்கும்போது ரிசோர்ஸஸ் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபார் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ். ஸோ அதான் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இன் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் 10 in case of banking business and 20 in other cases. In actual practice, the number will be well below this maximum because of a need of ensuring harmonious working. ஸோ ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் இருக்கணும், ஒரு ஃப்ராடோ இல்லை மால் ப்ராக்டிஸோ இல்லாமல் ஒரு நல்ல ஹார்மோனியோட ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா கம்மி ஆட்கள் இருந்தால் தான் நல்லதுன்னு வந்து பார்ட்னர்ஸ் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைஸ்க்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி. அதனால ரிசோர்ஸஸும் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அதனால் அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இன் வியூ ஆஃப் திஸ் ஒன்லி லிமிட்டட் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். Modern large-scale enterprises which require huge capital outlay cannot be started. Next வந்துட்டு limited risk taking. In view of the danger of unlimited liability, the partners tend to be over conscious. ஸோ அன்லிமிட்டட் liability இருக்குது, ஒருத்தர் வந்துட்டு பிஸ்னஸ் டெப்ட்ஸ் வந்து பே பண்ண முடியல அந்த பார்ட்னர்ஸ்னால அப்படின்னா ஓன் அசட்டை வந்து சேல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அன்லிமிட்டட் liability இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஓவர் காஷியஸாக இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுதான் வந்து ஓவர் காஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நியூ வெஞ்சர், அதாவது நியூ பிஸ்னஸ் ஜேர்னியை வந்து இன்னொரு புதுசாக வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம், சேஃபர் சைடாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரிஸ்க் டேக்கிங் லிமிட்டடாக இருக்குது அப்படின்றதுனால. In view of the danger of unlimited liability, the partners tend to be overcautious. So normally they do not want to assume risks starting new ventures, அதாவது new businesses. Risk of implied authority. ஸோ இம்ப்ளைட் அத்தாரிட்டினா என்ன அப்படின்னா மறைமுகமான ஒரு அத்தாரிட்டி. ஸோ அதோட ரிஸ்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு பார்ட்னருக்கு தெரியாமல் இன்னொரு பார்ட்னர் வந்துட்டு ஃபூலியாக நடந்துக்கிறது, ஃப்ராட் பண்ணுறது, அது வந்து மற்ற ஃபெலோ பார்ட்னர்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். அதனால் இந்த இம்ப்ளைடு அத்தாரிட்டியும் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளைடு அத்தாரிட்டி. எவ்ரி பார்ட்னர் கேன் பெண்ட் த ஃபார்ம் அண்ட் his other partners by his act. Therefore, all other partners become liable to a greater extent because of the fooly, ஒருத்தர் பண்ணுற அந்த தப்புனால, and fraud committed by a fellow partner, எல்லாருமே வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் lack of public confident. ஸோ பப்ளிக் கான்ஃபிடென்ட் வந்து கம்மியாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு சரியான ஆடிட் இருக்காது, அக்கௌண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால பப்ளிக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் லேக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடென்ட் ஆஸ் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் நீட் நாட் பி audited and published, it lacks public confidence. So this is all about the characteristics of partnership firm, advantages and disadvantages, and we have also seen the definition and meaning of partnership firm. So next video la vanditu இந்த lesson oda continuations நம்ம பார்க்கலாம். I hope you would have understood the concept. Please share with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.